ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஸ்பைகன் மேக்னெட்டிக் கார் மவுண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட் கிளிப்லையும் வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி உள்ளது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட்லையும் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மினி மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேட்டபிள் வித் மேக்ஸேஃப், மேக்ஃபிட் ஃபார் மேக்ஸேஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பேக்கேஜ்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு ஏர் வெண்ட் கார் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேஷ்போர்ட் மினி மவுண்ட், மெட்டல் பிளேட் ஒன்று வருது, யூசர் மேனுவல். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 வந்து ஒரு பெஸ்ட்டான காருக்கு தேவைப்படுற ஒரு மேக்னெட்டிக் மினி மவுண்ட் வாங்கணும்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் மவுண்ட் பண்ணுற மினி மவுண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஏர் வெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் மவுண்ட் பண்ணுறது. இன்னொரு மாடலும் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி வராது கிளிப் வந்து. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனோட பேக் கேஸ் வந்து அன்ஈவனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெட்டல் பிளேட்டை வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் பிளேட்டை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக 2 வைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரை ஒன்று, வெட்டு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் பொசிஷன் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக நம்ம ஃபோனை வந்து அப்படி சென்டரில் எப்படி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு மார்க்கிங்காக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டர்ன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ட்டில் வந்து மாட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளது. இது வந்து டேஷ்போர்டில் யூஸ் பண்ணிக்கிறது மினி மவுண்ட். நம்ம தேவையான பொசிஷன் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டல் பிளேட்டை வந்து ஃபோனில் வந்து எப்படி ஸ்டிக் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபோன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சென்டராக பொசிஷனுக்கு வச்சு அதை மவுண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வந்து நீங்கள் வந்து அன்ஈவனாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெயிட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அதுக்காக தான் இந்த ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா இந்த கேமரா பம்ப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா லென்த் வைஸ் கொஞ்சம் கீழே இறக்கி தான் ஒட்டுற மாதிரி இருக்குது. சென்டராக ஒட்டுற மாதிரி இல்லாத மாதிரி இருக்குது. அது உங்கள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபோனுக்குள்ளார வச்சுட்டு கேஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது ஸ்டிக் ஆகுதான்னு. இல்லைன்னா கேஸ்க்கு வெளியில் கூட நீங்கள் ஒட்டுற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இதுவும் கூட நல்லா தான் ஒட்டுது. எதுவும் ஷேக்கிங்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஃபோனுக்கு வெளியவும் ஒட்டிக்கலாம், நீங்கள் உள்ளேயும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கேஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏசி கார் மவுண்ட் அதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வெண்ட்டில் வச்சுட்டு
இந்த நாபு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரொட்டேட் பண்ணிங்கனாலே இது ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நான் முன்னாடியே செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம மூவ் பண்ண முடியாது. இந்த டைரக்ஷன்லாம் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மேக்னெட்டிக் இது இருக்குது பார்த்திங்களா, இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபோனில் வந்து இந்த மேக்னெட்டிக் பிளேட்டு உள்ளதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோனை இப்படி ப்ளேஸ் பண்ணோம்னாலே ஈஸியாக வந்து மவுண்ட் ஆகிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி செக் பண்ணேன். ஸ்பீட் பிரேக்கர் அப்புறம் வந்து மேடு பள்ளமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ரோட்டில் கூட பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து கீழேலாம் விழுகலை. நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது. நல்லா வந்து இந்த மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா வேறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழெல்லாம் விழுகிற மாதிரியெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. க்ரிப்பாகவும் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் தேவைங்கிற இடத்துல வந்து அந்த டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3M ஸ்டிக்கர் இருக்குது பார்த்திங்களா, இதை எடுத்துட்டு அதை வந்து மவுண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட்டில் வந்து மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மவுண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து விண்டு ஷீல்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்னாலும் இது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இது வாங்கியிருக்கேன். இது ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரோடில் வந்து எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்ம ரோட் சைடு வியூவிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஃபோனை வந்து இங்கே ஃபிக்ஸ் ஏர் வெண்ட்டில் இருக்கிறதுனால இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்னாலும் நம்ம விண்டு ஷீல்டில் வந்து எதுவுமே மறைக்காத மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி மவுண்ட்லாம் நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா இப்போ செடான் டைப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் அங்கங்கே மறைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மறைக்காத மாதிரி தான் இருக்குது. இந்த மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மறைக்காத மாதிரி ஈஸியாக இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து எடுத்துகிட்டு வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக அந்த மேக்னெட் வந்து ஹோல்ட் பண்ணிக்குது. இந்த இதுவும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.